இப்ப காரைக்குடி தொகுதியிலுமே அவர் வந்து ஓட்டு வாங்க வித்தியாசத்தை பார்த்தா எல்லாமே தமிழ்நாடு முழுக்க வந்து ஓட்டு மொத்தமா வரும்போது 20 லட்சம் ஓட்டு வந்திருக்கு. ஆனா இண்டிவிஜுவல் தொகுதியில வந்து அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனா அது அந்த தொகுதி மக்கள் தான் அதெல்லாம் முடிவெடுக்க முடியும். அம்பாசமுத்திரம் வந்து தென்காசி நேர் தானே. இதுக்கு முன்னாடி வந்து அங்க ஏற்கனவே தேர்ந்தெடுக்கணும். இந்த கட்சி தேர்ந்தெடுத்தே தப்பு. அது அவரோட விஷயம், நமக்கு அது தேவையில்ல. அது அவரோட இஷ்டம். அவரு என்ன சொல்றாருன்னா டேப்லெட்டுக்காக வச்ச குழந்தை டேப்லெட்டுங்கிறாரு. அது அவரோட விஷயம். மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு அதை விட நிறைய பேர் வந்து புற செயல்ல பயன்படுத்தலாம் பார்க்கணும். அதை முதல்ல சரி பண்ணிட்டு தான் அப்புறம் மக்களை வந்து பார்க்கணும். அது அவங்க தலைமை தான் எடுக்கிற முடிவு. நம்ம பார்க்க முடியாது. திமுக அப்படி எதிர்பார்த்த கட்சியே ஏகப்பட்ட அதுல என்ன ஒரு விஷயம்னா ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. செயல்படுத்துறது அதை டிஎம்கே மாதிரியே மாற்றி செயல்படுத்துறது. டிஎம்கே மாதிரி எல்லாம் கடன் தள்ளுபடி ஆகட்டும், அந்த மின்சாரம் ஆகட்டும், பாதி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பாதி பிரச்சனை எல்லாமே அதே போல பின்தொடருது. இன்னும் அரசியல்வாதிகள் செயல்படுத்தணும். இல்லைன்னா அது இன்னுமே இன்னும் உங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து இதை தமிழ்நாட்டுக்கு உண்டான செயல் திட்டங்கள் என்னென்ன திட்டங்களை கொண்டு வரணும், பட்ஜெட் எவ்வளவு தாக்கல் பண்றது, இல்ல இது இவங்க வந்து எல்லாம் பொறுத்தளவு சொன்னாங்கன்னா இவங்க வந்து ப்ரீவியஸ் ஆட்சியை தான் பேசுறாங்க. உங்க சைட்ல வந்து உங்க கையில வந்து ஆட்சியை கொடுத்துட்டாங்க. பட் நீங்க இதுல இருந்து பின்னாடி இருக்க நடத்தினது வந்து நீங்க பேசக்கூடாது. இப்போ உங்க கையில வந்து 6 கோடி மக்கள் இருக்காங்க உங்க சைட்ல. அதை வந்து நீ யோசிக்கணும். பிறப்புக்கும் எல்லாம் பிறப்புக்கும் எல்லாம் சொல்லிருக்காங்க. ஆனா இப்போ வந்து ஐடி கார்டுல வந்து சாதி பேர் வந்து குறிப்பிட்ட தகவல் இருக்கு. அது வந்து அதிகாரப்பூர்வ தகவல் வந்து எல்லாத்துக்கும். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பேட்டி தானே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் வந்து அது வந்து வாய்த்த வரி கூட சொல்லியிருக்கலாம். இல்லன்ட்டாரு இப்போ அவர் வந்து. ஏன்னா வந்து எப்படி நம்ம சும்மா சொல்லுவாங்கல்ல, ஐடி கார்டுல நல்லா இருக்கும், நேம் போடணும், அதுக்கப்புறம் இப்போ டேட்டா பர்த் போடணும், பாசிட்டிவ் போடணும், அதுக்கப்புறம் அட்ரஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி சொல்லும் போது வாய்த்த வரி கூட சொல்லியிருக்கலாம். அது செயல்படுத்த வாய்ப்பு இல்லை. தவறான விஷயம், கண்டிப்பா தவறான விஷயம் தான் அதெல்லாம். அது யாருக்கு இப்ப காரைக்குடி தொகுதியிலுமே அவர் வந்து ஓட்டு வாங்க வித்தியாசத்தை பார்த்தா எல்லாமே தமிழ்நாடு முழுக்க வந்து ஓட்டு மொத்தமா வரும்போது 20 லட்சம் ஓட்டு வந்திருக்கு. ஆனா இண்டிவிஜுவல் தொகுதியில வந்து அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனா அது அந்த தொகுதி மக்கள் தான் அதெல்லாம் முடிவெடுக்க முடியும். அம்பாசமுத்திரம் வந்து தென்காசி நேர் தானே. இதுக்கு முன்னாடி வந்து அங்க ஏற்கனவே தேர்ந்தெடுக்கணும். இந்த கட்சி தேர்ந்தெடுத்தே தப்பு. முக்கியமான கொள்கை வைக்கிறாரு. எல்லாமே நல்ல கொள்கை மக்கள் எல்லாம் பேசுறாங்க. ஆனா அதுக்கேற்ற சாத்தியக்கூறு கிடைக்க மாட்டேங்குது. இல்ல இப்ப என்னன்னா இது எல்லா இடத்துலயும் பாத்திருப்பீங்க. அவரோட கொள்கை எல்லாமே பாத்தீங்கன்னா இலவசமான எல்லாத்துக்கும் இலவசம் சொல்லியிருக்காருல்ல. என்னென்ன இலவசம்? கல்வி, மருத்துவம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல. அதெல்லாம் நடைமுறையில சாத்தியப்படுத்தப்படணும்னா அதெல்லாம் அதுக்கு சாத்தியப்படுத்தணும்னா அதுக்கு நம்ம வந்து யாரை எதிர்க்கணும்? தனியார் துறை தான் மெயினா வருது. கல்வியில பாத்தீங்கன்னா இப்பயே நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கவர்மெண்டோட ஸ்கூல் காலேஜ் எப்படி இருக்கு, அதே நேரத்துல பிரைவேட்டோட ஸ்கூல் காலேஜ் எப்படி இருக்குன்னு எல்லாம் தெரியும். அதே மாதிரிதான் மெடிக்கல்லையும். அப்படிங்கிறப்ப நம்ம அதை ஆப்போசிட் பண்ணி அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலயும் கொண்டு வரணும். அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டையும் கொண்டு வரணும்னா அந்த சாத்தியப்படுத்த ரொம்ப கஷ்டம். அப்படி சாத்தியப்படுத்ததா இருந்தா நீங்க அந்த இதுக்குண்டான அந்த இது ஆப்போசிட் பார்ட்டியெல்லாம் நீங்க வந்து அதை நீங்க அப்போஸ் பண்ணி அவங்களை எதிர்த்து அது போராடி தான் அந்த இதனாலுமே கொண்டு வர முடியும். அவங்க அது வரைக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க. இது இப்போதான வந்து அதில் பொருளாதாரத்துல எல்லாமே ஃபீல்டில் வந்து இப்படி சில ஒரு லாபத்துல பார்த்தவங்க வந்து அதை வந்து விட்டு போக மாட்டாங்கல்ல. அது வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்கலாம். கண்டிப்பா எதுவுமே கொடுக்காம இருந்துட்டு அவர் பேசிட்டே தான் போறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுத்தாதான். இப்போ அந்த கல்வி இதெல்லாம் பற்றி பேசுகிறோம்ல, அவர் வந்து நான் வந்து கல்வி இலவசமாக கொடுக்கணும்னு இருக்காரு இல்லையா. ஒரு சில முக்கியமான என்ன நமக்கு முக்கியமோ அதை தான் அவர் கொடுக்கணும்னு இருக்காரு. பாக்கி எல்லாத்துக்குமே இலவசம்னு சொல்லலை என்ன. ஆனால் எல்லாம் குடி தண்ணீர் கூட நாங்கள் காசு வாங்கிக்கிட்டு நான் நல்ல குடிநீர் குடிப்போம் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அதை இலவசம்லாம் கொடுக்கணும்னு யாரும் சொல்லலை. இப்போ இந்த 6 சிலிண்டர்லாம் கொடுக்கணும்னு சொன்னதெல்லாம் வந்து அதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியுமா? இப்போ இருக்க பிரச்சனை இல்லை சொல்லுங்க. அதை பண்ண முடியாதுல்ல. இப்போ யாருக்குன்னே இப்போ ஈரானு இஸ்ரேல் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நமக்கே வந்து சிலிண்டர் தட்டுப்பாடில் இருக்குது. இதெல்லாம் அவருக்கு தெரிய தானே செய்யும். இது அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி வரதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை நடந்து தான் இருக்குது. அப்போ 6 சிலிண்டர் தரம்னு சொன்னாலும் அது தப்பான வார்த்தை தானே, வாக்குமொழி தானே அது.
வாக்குறுதியை வந்து முன்னாடியே முன்கூட்டி அதிகமா சொல்லிட்டாரு. தாமதமா அதுதான், அதெல்லாம் சாத்தியம் கிடையாதுங்க. ஆல்ரெடி யாருக்குன்னே வந்து ஃப்ரீ சிலிண்டர்லாம் வந்து கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. என்ன, மக்களுக்கு வந்து கஷ்டப்பட்டவங்களும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் 6 சிலிண்டர் கொடுக்கும்போதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. சீமானோட அரசியல் வந்து இந்த மக்கள் ஏன் இன்னும் புரிஞ்சுக்கல? புரிஞ்சதுக்கு நாள் வரும். எல்லாம் போய் முட்டி மோதி திரும்ப அங்கதான் வந்து நிற்பாங்க. தனிப்பட்ட எங்க போனாலும் நம்மளே வாழ்க்கை ஒரு வட்டம் தான். எங்க சுத்தினாலும் திரும்ப ஒரு இடத்துல தான் வந்து நிக்கணும் இல்லையா? இப்ப நம்ம வீடு இருக்குது, என்ன, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. நம்ம எங்க சுத்தி போனாலும் கடைசியில் அந்த குடும்பத்துக்கு தானே நம்ம வந்து நிற்போம். சொல்லுங்க. அதே மாதிரி மக்கள் வந்து எல்லாம் போவாங்க. இந்த ஜென்சி கிட்ஸுக்கு வந்து இந்த அரசு புரியலையா? அவர் வந்து அது கண்டிப்பா அவங்களுக்கு அவங்கள நம்பி அவங்கள வச்சுதான் இப்ப இந்த ஆட்சி வந்தது காரணம். கேட்டீங்களா? கிட்ஸு அவங்க தான் அவங்க வந்து பேரண்ட்ஸை வந்து ப்ரெஷர் போட போய் தான் இப்போ உள்ள ஜெனரேஷன்ல எப்படி இருக்காங்க தெரியுமா? முதல்ல மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து குழந்தைங்களுக்காக பேரண்ட்ஸ் வாழ்றத மாதிரி இருக்குது. பல இடத்துல மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனா அந்த புரிதலே இல்லாம இன்னுமே வந்து இன்னும் பாதிக்கப்படலன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா கதைங்க. அதெல்லாம் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. ஏன் இல்லாமலாம் கிடையாது. எல்லாமே நம்ம, அதாவது நம்ம வந்து பப்ளிக். இப்போ நம்ம எல்லா இடம் போற வாரம்னா என்ன நடக்குன்றது நமக்கு தெரியும். அவங்க பார்வையில அப்படிதான் பேசுவாங்க, நமக்கு தெரியல. சொல்லுங்க, இங்க என்ன நடக்கு? சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சட்டமன்றம் எப்படி இருக்கும்? நல்லா அமோகமா இருக்கும். அதிகமான கேள்வி கேட்கப்படும் நான் எதிர்பார்க்கலாம். என்னென்ன இதெல்லாம் சீர்படுத்தணுமோ ஃபர்ஸ்ட் அதைத்தான் வந்து அவர் முன்னெடுப்பார். ஆமா, அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும். ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னா அன்னைக்கு வந்து கேப்டனை விட்டுட்டு இறந்ததுக்கு அப்புறம் ஐயா அவரே பேர் நல்லவர் இல்லைன்னு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து இப்போ ஒரு தலைவர் நமக்கு இருக்காரு. இவர் எத்தனை வருஷம் அரசியலில் இருக்காரு. இவருக்கு தான் ஆட்சி மாற்றம்னா இவருக்கு தான் கொடுத்துருக்கோம். ஆனால் சில என்ன சொல்லுது, உங்களை மாரி யூடியூபர்ஸுக்கெல்லாம் வந்து அவர் நல்லது பேசுறத வந்து யாருமே வெளியில் எடுத்து போடுறது கிடையாது. இப்போ ஃபுல்லாக யூடியூப்பை திறந்தாலே எல்லாமே அதுதான். என்ன நல்லதாக சொல்லுதவங்களை ஃபுல்லாக புறக்கணிச்சிட்டு எவன் ஒரு தான் இது பண்ணதால சாத்தியத்தும் இல்லாமல் பேசுறான்னா அதைத்தான் வந்து பெருசாக கொண்டு வராங்க. இப்போ சட்டமன்றத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து வாய் வந்து பேச மாட்டாரு. எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டாலும் மௌனமா இருக்காரு. இப்போ சீமானவர்கள் போனா அந்த கேள்விக்கான பதில் அவர் சொல்லுவார். இல்ல அதாவது பேச மாட்டாக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது. அது பேசுனா அது வேற மாதிரிலாம் போகும். அவர் எல்லாம் வந்து இப்போ தானே வந்திருக்காரு, அரசியல் வாழ்க்கையை பத்தி என்னன்னு தெரியாதுல்ல. இப்போ ஃபுல்லா என்னென்ன நடக்குதுன்னு எல்லாம் உள் வாங்கிட்டு தான் இல்லையா? அடுத்து பேசுவாரு. ஆட்சி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்புதோம். அது நல்லதாவே நடக்கும்னு நம்ம நினைப்போம். அப்பா சமூகத்துல சீமானவர்கள் வெற்றி பெற்றுவார் நினைக்கிறீங்களா? அது தெரியல, மக்கள் தான் முடிவு பண்ணணும். வெற்றி பெற்றா சிறப்பா இருக்கும். அவர் செவிக்கணுங்கிறது நம்ம ஆசை இல்லையா? அவர் வந்தா கொஞ்சம் ஒரு நம்ம அரசியல் கொஞ்சம் ஒழுக்கமா இருக்கும். எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வருவாங்க. அவர் சொன்னதெல்லாம் அவர் நிறைவேற்றாரா அப்படின்ட்டு நம்ம வந்து அதை நம்ம பார்க்கறதுக்கு அது ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ எல்லாரும் இப்போ நீங்களும் தான் பேசலாம், நானும் தான் பேசலாம். அந்த பேசுறவங்கள வந்து உட்கார வச்சாதான் என்ன செய்யறாருன்னு பார்க்கணும். 5 வருஷம் தானே என்ன, இப்போ எல்லாத்துக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்க தானே செய்யறோம். இப்போ இவர் என்ன செய்வார் நம்ம தெரிஞ்சு நம்ம ஒன்றும் வாக்களிக்கல இல்லையா? இப்போ இந்த 5 வருஷம் இவர் வந்து முழுசாக இதை செயல்பட்டாதான் இவர் என்னென்ன நல்லது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து பேசப்படும். அப்போ சீமாவோட வருகை வந்து இந்த நாட்டுக்கு தேவைன்றீங்களா? கண்டிப்பாங்க. இல்ல இப்போ விஜயும் கூட வந்து நல்லதுதான். நல்லது செஞ்சா நல்லது. நல்லது செஞ்சா நல்லது.